படிச்சிருக்கேன். இந்த காலேஜில் நான் செனட்டாக ஒர்க் பண்ணுறேன், கல்ச்சுரல் செக்ரட்டரியாக. இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன், அதாவது நம்ம பொங்கல்னாலே நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம் கிராமத்தில். அதே கிராமத்தோட விழாவை வந்து இங்கே கொண்டு வரணுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பாரம்பரியமாக பண்ணியிருக்கோம். 4 நாள் கொண்டாடுவாங்கள்ல, போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்ன்ட்டு. இன்றைக்கி காணும் பொங்கல் முன்னிட்டு எல்லாருமே விருந்தினரோடு இருக்கணுன்ற பட்சத்தில் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணுன்ட்டு கலராக புடவை கட்டிட்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் தைப்பொங்கலுக்கு பொங்கல் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போகி முன்னிட்டு இன்றைக்கி எங்களோட காலேஜில் வந்து ரேச்சல்ன்ட்டு கல்ச்சுரல் செக்ரட்டரி ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. நிறைய கடைங்க போட்டிருக்கோம். கிராமத்தில் எந்த அளவுக்கு திருவிழா பண்ணும்போது கடைங்க போட்டிருப்பாங்களோ அந்த கடைங்க எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் போட்டிருக்காங்க. எங்களோட தீமாக நாங்கள் வந்து உழவென்றி உணவில்லைன்னு சொல்லி தீம் வச்சு பண்ணியிருக்கோம். நிறைய டான்ஸஸ் எங்கள் நாட்டியா பிளாக்ல நாட்டியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க. மயிலிறகு வச்சு பண்ணியிருக்காங்க. கரகாட்டம்லேருந்து சிலம்பம் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எங்கள் கல்லூரியில் இந்த பொங்கல் விழா மூலயமா மறைஞ்சு போன கலைகளை வந்து ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. இந்த கும்மி, ஒயிலாட்டம், மயிலாட்டம் இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்ட எங்களுக்கு கண்ணு முன்னாடி பார்க்கும்போது இப்படியெல்லாம் ஒன்று இருக்கா அப்படின்னு இப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலமாக அடுத்த தலைமுறையினருக்கு இந்த கலைகளை கொண்டு சேர்க்க முடியுதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கும் கூட நாங்கள் சிறப்பு விருந்தினராக உழவர்களை கூப்பிட்டுருந்தாங்க எங்கள் கல்லூரியிலேருந்து. இதுவுமே அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற ஒரு நாளாக இப்படி பெருகும் பொழுது இன்னும் அநேகர் இந்த உழவு தொழிலை வர முன் வருவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. சுழன்றும் மேற் பின்னதுலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அதுபோல் இன்றைக்கி ஒரு விவசாயி வந்து சேத்துல கால் வச்சு விவசாயம் செஞ்சால் மட்டும்தான் நாளைக்கு நம்மளால் சாப்பிட முடியும். இந்தியாவோட நேஷ்னல் இன்கமில் 18% வந்து அக்ரிகல்ச்சர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே சமயம் இன்றைக்கி வந்து விவசாயம் வந்து நிறைய இயந்திரங்கள் மூலிமா முன்னேறிக்கிட்டே போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு டிராக்டர்ஸ் அப்புறம் நெல் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாருக்கும் தெரியுது. தாண்டி ரிச் பிளாஸ்டர்ஸ், வரப்பு போடுற மிஷின், ரிச் பிளாஸ்டர்ஸ்னால் வரப்பு போடுற மிஷின், அப்புறம் களை அறுக்கிறதுக்கு தனியான மிஷின்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து விவசாயத்தை வந்து இன்னும் முன்னோக்கி தான் கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கு. அதுபோல் வந்து என்னதான் வந்து விவசாயம் வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருந்தாலும் விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறையால் அவங்களால வந்து விவசாயம் பண்ண முடியல. விவசாயம் ரொம்ப பாதிப்படையுது. இன்னும் நிறைய கிராமங்களில் வந்து விவசாயம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு மேஜர் ரீசன் தண்ணி இல்லாத ஒரு காரணம். அதுபோல் வந்து விவசாயிகளால் வந்து அவங்க போட்ட வருமானத்தையே வந்து திரும்ப எடுக்க முடியாத ஒரு நிலை எதனால் ஏற்பட்டிருக்குன்னா, அவங்க விவசாய பொருட்கள் சரியான விலை போகாத காரணத்தினால இது என்னதான் வந்து நம்ம விவசாயத்தில் இவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலுமே வந்து நம்மளை வந்து அடுத்த வேளை உணவுக்காக வந்து நம்ம விவசாயத்தை சார்ந்திருக்க நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக விவசாயம் வந்து நமக்கு தேவை. அதனால தான் விவசாயம் இன்ன வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. விவசாயம் காப்போம். நன்றி. தமிழர் எல்லோருக்குமே தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று மெரினா வளாகத்தில் தமிழ் இலக்கியத்துறையின் சார்பாக பொங்கல் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் 3 பிரிவுகளாக சேர்ந்து அத்தனை துறை மாணவர்களும் மாணவிகளும் சேர்ந்து பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த கோலாகலமான கொண்டாடத்தில் கலை நிகழ்ச்சி மற்றும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக சமத்துவ பொங்கலாக கொண்டாடிட்டு இருக்கோம். சென்னை பல்கலைக்கழக மெரினா வளாகத்தில் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ பொங்கல் தொடர்ச்சியாக கொண்டாடி வருகிறோம். எங்களுடைய மாணவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், அலுவலர்கள் அத்துணை பேரும் இணைந்து ஒரு சமத்துவமான ஒரு பொங்கலை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த கொண்டாட்டம் வெறுமனே கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் ஒரு இணக்கத்தை இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே 9 துறைகள் இருக்கின்றன. அத்தனை மாணவர்களிடையும் ஒரு ஒற்றுமையையும் இணக்கத்தையும் இந்த நாள் உருவாக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே மொத்தம் 9 துறை வந்து இயங்கிட்டு இருக்கு. இதில் வந்து தமிழ் துறை மட்டும்தான் பொங்கல் விழா கொண்டாடும் அப்படின்றது வந்து எல்லாரோட எண்ணமாக இருக்குது. ஆனால் எல்லாருமா சேர்ந்து சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் பொங்கல் சாப்பிடுங்க வாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் மெரினா வளாகம், அந்த வளாகம்
அதாவது 9க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிற ஒரு இடம். அதனால் இந்த இடத்துல வந்து சமத்துவ பொங்கலாக கொண்டாடுறது வந்து ஒரு தனி சிறப்பு. ஏன்னா தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, சமஸ்கிருதம், மலையாளம், அரபு, உருது, பாரசீகம் இப்படி பல மொழிகள் கலந்த ஒரு துறை ஒரு இடத்துல வந்துட்டு இந்த சமத்துவ பொங்கலாக கொண்டாடுறது வந்து ஒரு தனி சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களுமே இந்த இடத்துல படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து மாநிலத்திலேருந்து படிக்கிறாங்க. அதனால் சமத்துவ பொங்கல்னு ஒரு பேரோட இது வந்து நாங்கள் கொண்டாடிட்டு வரோம். உண்மையாகவே ஒரு சிறந்த பொங்கல். முதலாவதாக பொங்க வைக்கிற போட்டி நடந்து அதில் வந்து பி டீம்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. அடுத்து தொடர்ந்து பல போட்டிகள் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை நேரில் கண்டு ரசிக்கணும். உங்களுடைய வீட்டில் நீங்கள் கொண்டாடுங்க. அனைவருக்கும் எங்களுடைய மெரினா வளாகத்தின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பொங்கல் பார்த்துருக்கேன். முன்னாடி வந்து நான் கேரளாவில் இந்த மாதிரி ஓணம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ பொங்கல் அது பாயில் ஆகுறது எல்லாமே வந்து நல்லாயிருக்கு, சந்தோஷமாக இருக்குது. இது பார்க்குறதுக்கும் டான்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உலக தமிழர்கள் அனைவருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு மெரினா 2025 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொங்கல் திருவிழா வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு சமத்துவ பொங்கல்னு பேர் வச்சு அனைத்து மக்களுமே சமத்துவத்தோடு இங்கே கொண்டாடிட்டு இருக்கிறோம். பல மொழிகள் கொண்ட இந்த குடும்பம் வந்துட்டு இந்த மொழி குடும்பமாக வந்துட்டு மெரினா வளாகம் விளங்குது. அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் பல போட்டிகள் வச்சு பல சிறப்பான பரிசுகளையும் கொடுத்து பொங்கல் போட்டிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. பொங்கல் போட்டி, உரியடி, கபடி அப்படின்னு பாரம்பரியமிக்க பல விளையாட்டுகள் வந்துட்டு நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இதில் கலந்துக்கலாம். நிச்சயம் வாங்க. நம்மளோட மெரினா வளாகம் உங்களுக்காக எப்போவுமே திறந்தே இருக்கும். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் ரொம்பவும் பண்போடையும் பரிவன்போடையும் நம்மளோட குடும்பத்தோடு சேர்ந்து இந்த பொங்கலை வந்துட்டு சிறப்பாக கொண்டாடுவோம்னு கேட்டுக்கிறேன். நானுமே ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான். கிராமத்தில் கொண்டாடுற பொங்கலுக்கும் இங்கே கொண்டாடுற பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தா, கிராமத்தில் வந்து தனித்தனி வீட்லேயே கொண்டாடுவாங்க. மற்றபடி கடைசி நாள் அந்த காணும் பொங்கல் அன்றைக்கி தான் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறதை நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து பல ஊர்லேருந்து வந்தவங்களும் பல மொழியில் இருக்கிறவங்களும் நான் அதிகமான துறையில் இருக்க மாணவர்களும் சேர்ந்து கொண்டாடுறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் மெரினா வளாகத்தில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து சமத்துவ பொங்கல் வந்து கொண்டாடிட்டுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சிகரமாக கொண்டாடிட்டுருக்கோம். இங்கே தமிழ் துறை மட்டும் இல்லை, எல்லா மொழிகளும் சேர்ந்த துறையை சார்ந்த மாணவர்களும் மாணவிகளும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடிட்டுருக்கோம். இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இது எந்த பேதமும் பார்க்காம எல்லாரும் வந்து குழுவாக பிரிஞ்சு எல்லாரும் இணைந்து பொங்கலை வந்து கொண்டாடிட்டுருக்கோம். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஊரில் வந்து அதே தான், ஊரில் வந்து சொந்தக்காரங்களோடு சேர்ந்து உறவினர்களோடு சேர்ந்து விளையாடுவோம். இங்கே நண்பர்கள் என்ற உறவினர்களோடு சேர்ந்து நாங்கள் வந்து கொண்டாடுறோம். அங்கே கொண்டாடும் போது அங்கேயும் ஒரு விதமான மகிழ்ச்சி இருக்கும், இங்கே கொண்டாடும் போது இங்கே ஒரு விதமான மகிழ்ச்சி எங்களுக்கு வந்து இருக்குது. அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எங்களது சென்னை பல்கலைக்கழக மெரினா வளாகத்திலேருந்து இன்றைக்கி பொங்கல் கொண்டாடுறோம். அந்த பொங்கல் தினத்தை முன்னிட்டு எல்லாருமே, அதாவது 9 துறை இருக்குது, 9 துறையுமே வந்து நாங்கள் அந்த சமத்துவ பொங்கன்று தலைப்பு வைத்து அந்த பொங்கலை நாங்கள் கொண்டாடுறோம். அதனால் எங்களுக்கு என்ன தான் எங்கள் ஊரில் நாங்கள் கொண்டாடிய பொங்கலுக்கும் இங்கே கொண்டாடுற எங்கள் பல்கலைக்கழகத்தில் கொண்டாடுற பொங்கலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் எல்லாம் கொண்டாடுறோம். உங்களுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே வந்து எந்த ஒரு மத பேதமின்றி எல்லோரும் ஒன்றிணைந்து கொண்டாடுகிற ஒரு திருநாள். ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இங்கே பிஹெச்டி ஸ்காலர்ஸும் சரி, எல்லாருமே இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நன்னாள், மிக சிறந்த நன்னாள் இது. உங்கள் எல்லாருக்குமே தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கலா பொங்கல் பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கல் பொங்கல்.